ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம், இல்லைனா நம்ம சூடாக குடிக்கணும்னு நினச்சாலும் இதை சூடாக குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாதாம் மில்க் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் பாதாம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பாதாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இதை எப்போ எதுக்கு தேவைப்படும்ன்றதை நான் இதை சேர்க்கும் போது சொல்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே பாதாம் எல்லாம் ஊறி இருக்கு. இப்போ இதை லைட்டாக நம்ம அழுத்தினாலே அந்த தோல் தனியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா பாதாமையும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாதாமை நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதுனால அது சீக்கிரமாகவே ஊறிடும். இல்லை நம்ம பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அப்படின்னா எப்படியோ ஒரு 5-6 மணி நேரம் தான் தேவைப்படும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உரிச்சாச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 பாதாம் போட்டோம் இல்லையா, அதை மட்டும் இப்போ எடுத்துடலாம். இதை நம்ம பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்க பாதாமை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இது பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பாலோட அளவுன்னு பார்த்தா 1/2 லிட்டர் பால் இருக்குங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும் நமக்கு. இப்போ பால் 2 வாட்டி பொங்கிருக்கு. பொங்கினதுக்கு அப்புறமா நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. அந்த ஓரங்கள் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பால் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த ஜார்லேயே பால் சேர்த்து நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அடுத்ததாக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையோட அளவு நமக்கு கரெக்டாகவே இருக்குங்க. மீடியமான டேஸ்ட்டில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி நமக்கு பாதாம் பால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நான் நல்லா ஆற வச்சு தான் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன். ஆறின உடனே அது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். சூப்பரான இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு பாதாம் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியானவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்களேன். ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.